எஸ்பிஐ வங்கியில் வேலைவாய்ப்பு 2026 ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. 1146 காலி பணியிடங்கள் இருக்குது. டிகிரி முடித்தவர்கள் இந்த எஸ்பிஐ ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியன் வங்கியில் காலியாக உள்ள 1146 ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் பிரிவின் கீழ் உள்ள கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ், வாடிக்கையாளர் உறவு நிர்வாகி, வைஸ் பிரசிடென்ட் வெல்த், சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், துணை தலைவர் வெல்த், அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் வெல்த் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், உதவி துணை தலைவர் வெல்த் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதன்படி இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் வருகின்ற 10/1/2026 தேதிக்கு முன்னதாக விண்ணப்பிக்குமாறு தெரிவித்து கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, விண்ணப்பது எப்படி, வயது வரம்பு எவ்வளவு என்பன உள்ளிட்ட விவரங்களை இப்போது பார்க்கலாம். எஸ்பிஐ ரெக்ரூட்மெண்ட் வேலை பிரிவு, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. துறைகள் எஸ்பிஐ. காலி பணியிடங்க 1146. பணிகள் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். கடைசி தேதி January 10. இது பணியிடம் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் ரெக்ரூட்மெண்ட் நம்மளுக்கு பண்ணலாம். வைஸ் பிரசிடென்ட் வெல்த், இதற்கான காலி பணியிடங்கள் 582. அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் வெல்த் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 237 காலி இடங்கள். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் 327 காலி இடங்கள். இதனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, கிராஜுவேட் கண்டிப்பாக ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். என்னென்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, MBA, பேங்கிங், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், இதில் 60% மார்க் இருந்தாவே போதும். சர்டிஃபிகேட்ஸ் லைக் CFP, CFA, NISM, 5A இதில் எல்லாம் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 6 years in scale and marketing with banks, wealth firms, AMCS இதில் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் எந்த போஸ்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு டிகிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு 26 yearsலேருந்து 42 years வரைக்கும் இருக்கணும். அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு 26 yearsலேருந்து 35 years வரைக்கும் இருக்கணும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 26 yearsலேருந்து 35 years வரைக்கும் இருக்கணும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் SC STக்கு 5 years, OBCக்கு 3 years, PWBDக்கு 10 years, அதில் SC STக்கு 15 years, அதில் OBCக்கு 13 years. முன்னாள் படை வீரர்கள் இந்திய அரசாங்க கொள்கையின்படி வயது வரம்பு விவரங்கள் குறித்து இந்த விவரங்கள்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்குங்க. வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு 44 lakhs per year. அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு 30 lakhs per year. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 6.20 lakhs per year. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்வியூவில் இருக்கிற மார்க்ஸை வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போது அதனுடைய விண்ணப்ப கட்டணம் எப்படி இருக்குன்னா, ST SC PWD விண்ணப்பதாரர்களுக்கு கட்டணம் இல்லை, மற்றவர்களுக்கு 750 ரூபா. இது கட்டணம் முறை ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பம் December 2, 2025 ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ January 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.